விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகளில் மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில் வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கே தான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாற்றிட்டாரு, அவர் மாற்றிட்டு மாற்றினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்லேருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிகாரங்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டுல மிகப்பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் வரப்போகுதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. உண்மையிலே சொல்லணும்னா 4ஆம் பாவகம் ரொம்ப அடி வாங்கிருச்சிங்கன்னு சொல்லுவீங்க. 4ஆம் பாவகம் என்னது? படிப்பு தடையா நிற்குது, கல்யாணம் தடையா நிற்குது, பெண்களுக்கான சில அமைப்புகள் நடக்காமலே இருக்குது. கூடுதலாக வீடு வாங்கணும்னு நினச்சேங்க, வீட்டுக்கு பாதி டிபாசிட் பண்ணிட்டேன், பாதி விஷயம் நடந்துருச்சு, டாக்குமெண்ட் இப்படி பண்ணிட்டேன், லோன் பாஸ் ஆகலை, வாகனம் பிரச்சனையாக இருக்குது, வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன், ரெனோவேஷன் பண்ணுறேன், இந்த மாதிரியான தாயாரோடு பிரச்சனை வந்துருச்சு, தாயார் விஷயங்களில் சில வில்லங்க அமைப்புகள் வருது, தொழில் அமைப்புகள் டல்லாக இருக்குன்ற மாதிரியான அப்படியே புலம்பி தீர்த்த தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே வேலை, தொழில், வருமானம், குடும்பம், மனைவி, அம்மா, வண்டி, வாகனம்னு சொல்லி தன் சுகம் சார்ந்த அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகவே இந்த சித்திரை புத்தாண்டு அமையக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பகவானுடைய பயிற்சி நடந்தது. இதற்கு அடுத்த நிலையாக அக்டோபர் 31ஆம் தேதி இன்னும் அட்டகாசமான அமைப்புகள்ல ராசியை குரு பகவான் பார்க்கும்போது நீங்க தாங்க ராஜா, அரசு சார்ந்த அமைப்புகள், அரசிலிருந்து வந்த அத்தனை விதமான தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, தந்தை பூர்வீக அமைப்புகள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள், எதெல்லாம் பிரச்சனையா இருந்தது, அப்பாவே என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க, இதை கொடுத்துட்டாருன்னா அதை சரி பண்ணிடலாம், ஆனா கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட தந்தையால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதி அமைப்புகள்ல இருக்குங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதுன்னா கூட கிட்டத்தட்ட முதல்ல மற்றும் பிற்பகுதி அமைப்புகள் அதிகமாக குருவின் பார்வையில தான் ராகு இருக்க போறாரு அப்படின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த ராகு கூட பெரிய கெடுபலன் அமைப்புகளை செய்ய மாட்டாருன்றது தாங்க உண்மை. உண்மையிலேயே 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வகையில நல்லது ராகு இருக்கிறதை விட. இந்த அமைப்புகள்ல ராகு பகவானும் சில கெடுதல் அமைப்புகளை கட்டுக்கொள்ள வைக்கிறதும், திருமணம், குழந்தை மாதிரியான அமைப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தன்மையும், குறிப்பாக வேற்றுமொழி பேசக்கூடிய அரபிக் சார்ந்த மொழிகளோடும் சில மாதிரியான தன்மைகள்ல அந்த மாதிரியான மக்களுடைய தொடர்புகளோடும் இருக்கக்கூடிய வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான மக்கள்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய தன்மைகள்னு சொல்லி தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் உச்சமானாலே 8-12ஆம் அமைப்பை சுபத்துவப்படுத்தி வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல அதிகமான வரவேற்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள், வானியல் சார்ந்த, வணிகம் சார்ந்த, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ந்த,
நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள், கடல் சம்பந்தப்படக்கூடிய அத்தனை விதமான விஷயங்கள்லையும் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்ன்றதுனால குழந்தைகளுடைய படிப்பு கூட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்றதுனால ஒட்டுமொத்தமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய தன்மைகள், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள், மாற்றத்தால நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லி நல்ல மனசுக்கு நிம்மதியான சம்பவங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இந்த சித்திரை புத்தாண்டு சகல தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும்.